நம்ம ஸ்டைலில் இன்றைக்கி சிகப்பு கேரட்டு இல்லாட்டி அல்வா கேரட் வச்சு பாயாசம் செய்ய போகிறோம். இந்த மாதிரி கேரட் வச்சு அல்வா செய்கிறத வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த கேரட்டில் உள்ள தகவல்கள் சிலவற்றை சொல்லியிருக்கோம். அதில் அந்த லிங்க் வேணால் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், பாருங்கள். இந்த கேரட்டை வச்சு பாயாசம் செஞ்சு பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த கேரட்டில் ஏற்கனவே இனிப்பு இருக்கிறதுனால ஒரு வித்தியாசமான ருசியில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ரெசிபியை உங்களுக்கு கொடுக்கலாம்ட்டு வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், வணக்கம். நம்ம ஸ்டைல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். பாயாசம் செய்கிறதுக்கு சிகப்பு கேரட்டு அல்லது அல்வா கேரட்டுன்னு சொல்கிறாங்க. 2 எடுத்திருக்கேன். 2 வந்து ஒரு 1/4 கிலோ இருக்குது. ப்ரௌன் சுகர் வந்து 160 மில்லி கப்புக்கு எடுத்து வச்சுருக்கேன். அந்த கேரட்டில் இனிப்பு இருக்கிறதுனால நான் வந்து பார்த்துட்டு தான் போட்டுக்குவேன். அளவு அப்புறமா போடும்போது சொல்கிறேன் உங்களுக்கு. சொல்லு கம்சு. பாசிப்பருப்பு 1/2 கப்பு, ஜவ்வரிசி 1/4 கப்பு, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள். இதில் வந்து நாங்கள் சீனி போட்டு அரைச்சி வச்சுருக்கிறோம். 2 சிட்டிகை உப்பு. எண்ணெய் இல்லாமல் காஞ்ச திராட்சையும் முந்திரியும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கையளவு இருக்கும். இது நீங்கள் கூட குறையா எவ்வளோ நாள் போட்டுக்கலாம். நெய் சேர்க்குறவங்க வந்து நெய்யில் போட்டு வறுத்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வாசமாக நல்லா தான் இருக்கும். இது வீகன்லாம் சாப்பிட்றதுனால நான் வந்து இன்றைக்கி வீகன் சாப்பிட்ற மாதிரி செய்கிறேன். தேங்காய் பால் சேர்த்துக்கணும் இதுக்கு மற்றதை நம்ம செய்யும்போது பார்க்கலாம். இந்த பாசிப்பருப்பு வெள்ளையில் இருக்குது, சில இது மஞ்சளாக இருக்கும். இது எண்ணெய் இல்லாமல் கொஞ்சம் வறுத்துட்டு அப்புறம் அவிச்சிட்டு செய்ய போகிறேன். வாசம் நல்லா வருது. அந்த டைமில் எடுத்து தண்ணியில் போட்டு கழுவிட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் தான் வைக்க போகிறேன். பாயாசம் செய்கிறதுக்கு 2.5 கப் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி கொதி வரக்குள்ளே சவ்வரிசியை கழுவிட்டு வந்துடுறேன். அல்வா கேரட்டை திருவிக்கிறேன். தண்ணி கொதி வரப்போது நான் சவ்வரிசியை போட்டுக்கிறேன். கழுவிட்டு போடுறேன். இதை உடனே கிண்டி விடாட்டி உங்களுக்கு கட்டி பிடிச்சிரும். நான் சில பாயாசத்துக்கு அவிச்சிட்டு சவ்வரிசியாக வடிகட்டிட்டு போடுவேன். ஏன்னா ரொம்ப திக்காக அது வேண்டாம் அப்படின்ட்டு. இது கொஞ்சமாக செய்கிறதுனால நான் அப்படியே போட்டுட்டேன். இல்லை பாண்டானியில் இருந்தால் போடலாம், நல்லா வாசமாக இருக்கும். நான் இன்றைக்கி போடலை. சவ்வரிசி நல்லா வேகலை, போட்டு கொஞ்சம் நேரம் தான் கொதி வருது. ஒரு 3 நிமிஷம் தான் இருக்கும். நான் கேரட்டை போட்டுறேன். ஏன்னா எல்லாம் சேர்ந்து வேகிறதுக்கு சரியாக இருக்கும். ஒரு விசில் வச்ச பாசிப்பருப்பு அப்படி முழுசாக தான் இருக்குது. அந்த மாதிரி எதாவது மென்று சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எல்லாம் சேர்ந்து வெந்துச்சுன்னா சரியாக வந்துடும். நல்லா இருக்குது. இது ஒரு வித்தியாசமான ஒரு கலரில் இருக்குதுல்ல. ஒரு 10 நிமிஷமாக மெதுவான நெருப்பில் வெந்துட்டுருக்குது. எல்லாம் அப்படியே முழுசாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் நல்லா வெந்துருச்சு. நான் சீனி 160 மில்லி கப்பில் எடுத்துருக்கிறேன். நான் பார்த்துட்டு போட போகிறேன் எவ்வளோ போடுறேன்ட்டு. சீனி இதில் எல்லா பொருளுமே உங்கள் தேவைக்கு கூட குறையா போட்டுக்கலாம். கரெக்டாக துல்லிதமாக தான் போடணும் அந்த மாதிரி அவசியம் இல்லை. உங்கள் ருசிக்கு தக்க இனிப்பு, உப்பு உப்பு லைட்டாக தான் போடணும் அந்த இனிப்பத்தை கொடுக்கறதுக்கு. மற்ற பொருளும் அளவு கிடையாது, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு போட்டுக்கலாம். இப்போ அந்த இனிப்பை எடுத்து கொடுக்கறது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். அரை கப் தேங்காய் பால் ஊற்றுறேன். அழகாக இருக்கலாம், கலராக. ஏலக்காய் தூள் போடுறேன். இந்த சமயத்தில் இனிப்பு பார்த்துக்கங்க. எனக்கு சீனி எல்லாத்தையும் போட்டால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நான் எடுத்து வச்ச சீனியெல்லாம் போட்டு 160 மில்லி கப்பில் உள்ளதில்ல. இன்னும் கடைசியாக என்ன போடணும் கோம்ஸு? முந்திரி திராட்சை. முந்திரி திராட்சை எல்லா பொருளையுமே போட்டாச்சு. பாயாசம் தயாராகிடுச்சு. நல்லா இருக்குது. அந்த கேரட்லாம் மென்று சாப்பிட்றதுக்கு அந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் முழுசாக இருக்குல்ல, எல்லாம் அப்படியே மென்று சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டைல் சிவப்பு கேரட்டு பாயாசம் தயாராகிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். நீங்கள் ரசித்து செஞ்சு ருசித்து சாப்பிட்டு பார்த்துட்டு ஆதரவு கொடுங்க. சிகப்பு கேரட் பாயாசம் நல்லா இருக்குது. அந்த ஏலக்காய் தான் போட்டது
நல்ல டேஸ்ட், நல்ல வாசமாக டேஸ்ட்டாக இருக்குது. அப்புறம் இந்த கேரட் தட்டுப்படுறது நல்லாயிருக்கு, அதை மென்று சாப்பிட்றதுக்கு. அரைச்சி போட்டோம்னா அப்படி இருக்காது, அரைச்சி சும்மா சூப் மாதிரி தான் போவோம் நினைக்கிறேன். இந்த மாதிரி தட்டுப்படுறது நல்லாயிருக்கு. சூப்பர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறகு கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். நம்ம ஸ்டைல் சேனலை பார்த்ததற்கு நன்றி.